குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, உன் கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரத்தை பிறப்பிப்பதற்காக இந்த முருகனானவன் உத்தரவு இட்டு விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. எத்துணை காலம்தான் நான் எதையோ பார்த்து ஓடிக்கொண்டு இருப்பது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயே. இதோ உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற இந்த அப்பன் வேலோடு வந்து விட்டேன். வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து நீ கதி கலங்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நடக்கின்ற செயல்கள் உன் எதிராளிகள் உனக்கு விதித்தது, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உனக்கு விதித்தது. ஆனால் அத்துணை காலங்களிலும் நீயோ நினைத்து கொண்டு இருப்பாய், நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லையே, ஆனால் நம்மை துரோகம் இழைத்தவர்களுக்கு மட்டும் நல்லது மட்டும்தானே நடந்து கொண்டு இருக்கின்றது என்று. உனக்கு ஆபத்தை கொடுத்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் அங்கு துடிப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தால் உனக்கென்ன? அவர்கள் சிறிது சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கான காலத்தையும் நான் கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ அதை பற்றியெல்லாம் மனம் வருந்த வேண்டாம். நல்லதும் நியாயமும் தீர்ப்பும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? நல்லது வேண்டுமென்றால் இப்பொழுது உனக்கு கை கொடுக்காமல் இருப்பது போல் தோன்றும். ஆனால் இறுதி வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்றி வைப்பது இந்த நியாய தீர்ப்பாகத்தான் இருக்கும். நியாயத்தின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் நேர்மை சிறிதும் குறைவுபடாமல் என் பிள்ளைகள் வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது இனி வேறு எதற்காகவும் பயப்படவே வேண்டாம். இந்த முருகனை அப்பா என்று அழைத்து சந்தோஷப்படுத்தி விட்டாய். இனி உன் மனம் பூத்து குலுங்கத்தான் போகிறது. என்னை ஆனந்தம் காண நீ அழைத்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியைத்தான் தரப்போகிறேன். எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று என் பக்தியான உனக்கு உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றதோ, இழந்ததை விடவும் இழந்ததையும் சேர்த்து நான் உனக்கான வாழ்க்கையை மிகவும் வலுவான ஒரு விஷயத்தோடு தர வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் வரையிலும் உன்னை எதற்காகவும் நான் காக்க வைக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, ஓ முருகா என்று அழைத்த நொடியிலே உன் கண்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பேன். உதவி என்று என்னிடம் கேட்கவே தேவையில்லை. அப்பனே என்று அழைத்துப்பார். நான் உனக்கான வெற்றியை உன் கரம் பற்றி தருவதை நீ உணரத்தான் போகிறாய். நம்பிக்கை என்று உனக்குள் இருக்கும் பொழுது என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதை நான் கலங்கடிப்ப வைப்பேனா? இதோ அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காரியத்தில் உனக்கு நான் திருப்பத்தை மட்டுமல்ல, அனுபவத்தை மட்டுமல்ல, வெற்றியையும் சேர்த்து தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ ஏன் கதி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி உன் வாழ்க்கை என்னும் தேடலில் உன்னை வெற்றி பெறச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே நான் நடத்தி தரப்போகிறேன். நம்பிக்கை என்று ஒன்று இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நினைத்ததை விட சிறப்பான ஒன்றை தருவதற்குத்தானே இந்த அப்பன் முருகன் உன்னிடத்திற்கே உன் வீட்டு வாசலுக்கே அதிர்ஷ்டத்தோடு வந்து இருக்கின்றேன். வெற்றி என்னும் சொல் உனக்கே உரித்தாக்கும் போது இனியும் மனம் கலங்காதே.
உன் மனதை பதற வைக்காதே. உன் அப்பன் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை இனி பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே. உன் மனமென்னும் கோட்டையில் நான் நிலையாக இருந்து விட்டேன். இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பைத்தான் என் பிள்ளைகள் பெறப்போகிறார்கள். அதிர்ஷ்டத்தின் கதவை திறந்து வைத்து விட்டேன். நம்பிக்கையோடு என்னை அழைத்து விட்டாய். இனி உனக்கு வெற்றி யோகமும் சுபயோகமும் தான். நீ செயல்படுகின்ற காரியம் அனைத்தும் உன் எண்ணம் போல் நிறைவேறப் போகிறது. ஓ முருகா போற்றி.